அன்பு என்றால் என்ன? உலகம் அதை உணர்ச்சிகளால் வரையறுக்கிறது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து தம் இரத்தத்தையும் உடலையும் சிலுவை மரத்திலே பலியாக கொடுத்து அதை வரையறுத்து காட்டினார். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று யோவான் 15:13 வாசிக்கிறோம். அவர் ஏன் கசையடிப்பட வேண்டும்? முள்முடி ஏன் அவர் தலையில் அழுத்தப்பட்டது? சிலுவையிலே அவர் பேசிய 7 வார்த்தைகளுக்கும் நம் வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றன? மருத்துவ அறிவியலும் பரிசுத்த வேதாகமும் சந்திக்கும் அந்த புள்ளியில் நின்று இயேசுவின் பாடுகளை அணுவணுவாக நாம் தியானிக்க போகிறோம். உங்கள் இருதயத்தை திறந்து வையுங்கள். இது நம் மீட்பின் கதை. வாருங்கள், கல்வாரி பயணத்தை தொடங்குவோம். இயேசு கிறிஸ்து கெத்சமனையிலிருந்து கட்டுண்டவராய் பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினிடத்திற்கு கொண்டு வரப்படுகிறார். அத்தருணத்திலிருந்தே அவருடைய பாடுகள் தொடங்கிவிட்டன. மத்தேயு 26:67-68 வாசிக்கலாம். அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். முகத்தில் துப்புவதை காட்டிலும் மிகவும் அருவருப்பான மற்றும் அவமானமான காரியம் வேறொன்றும் இல்லை. அந்த கலாச்சாரத்தில் மனித தன்மையற்ற முறையில் ஒருவரை சிறுமைப்படுத்துவதற்கும் சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைப்பதற்கும் ஒரு விலங்குக்கும் கீழாக நடத்துவதற்குமான உச்சக்கட்ட அடையாளமாகும். ஏசாயா 50:6 அவர்கள் என்னை பற்றி கெட்டதாக பேசி என் மீது துப்பும் போது நான் எனது முகத்தை மறைக்க மாட்டேன் என்று கூறியிருப்பது இச்சம்பவத்தின் முன்னறிவிப்பாக அமைந்தது. நம்முடைய அவமானங்களையும் அருவருப்புகளையும் நீக்கி மகிமையை தர இயேசுவின் முகத்தில் துப்பப்பட்டது. நம்முடைய முகத்தில் விழ வேண்டிய உமிழ் நீர் அவருடைய முகத்தில் பாய்ந்தது. இன்றைக்கும் உங்களால் உலகத்தின் அருவருப்புகளையும் இச்சைகளையும் புறம்பே தள்ளி இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்த முடியுமா? மேலும் மற்றவர்கள் உங்களை அவமானப்படுத்தும் போதும் இழிவுபடுத்தும் போதும் நிதானத்துடன் அதை எதிர்கொள்ள உங்களால் முடியுமா?